என் மாணவர், என் ஆசிரியர், என் கல்லூரி. நான் இப்போது நம்ம கல்லூரியோட பாட்டனி டிபார்ட்மெண்ட் மட்டும் தாங்க நின்றுட்டுருக்கிறேன். ஆமாங்க, நாம் இன்றைக்கி சந்திக்க இருக்கக்கூடிய அந்த சாதனையாளர் இந்த இதெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் செய்த சாதனை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? CMRG சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிசர்ச் கிராண்ட். இது நம் தமிழ்நாடு அரசால் 2023ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. இதனுடைய நோடல் ஏஜென்சி டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க தான். இந்த கிராண்ட்டுக்கு அப்ளை செய்வதற்கு எந்தெந்த இன்ஸ்டியூஷனுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, யூனிவர்சிட்டிஸ்க்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த அட்டவணை கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 21 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அது தவிர ஒரு 10 வகையான கல்லூரிகள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதில் இந்த ரெண்டாவது இருக்குது பாருங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கிடையாதுங்க, ஒன்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மட்டும்தான் பண்ண முடியும். யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் இந்த கல்லூரியிலிருந்தும் இந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே, போத் ஃபேக்கல்ட்டி அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட் 2 பேருமே அப்ளை பண்ண முடியுங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி வருவோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம், ஃபுல் டைம் PhD ரிசர்ச் ஸ்காலர் அப்ளை பண்ணலாங்க. ஒரே ஒரு கண்டிஷன் தான், மாணவர்கள் தனியாக விண்ணப்பிக்க முடியாது, அவங்க ஃபேக்கல்ட்டியோட சேர்ந்து தான் அப்ளை பண்ண முடியும். பாட்டனி டிபார்ட்மெண்ட்டில் PhD ஃபுல் டைம் பண்ணக்கூடிய மிஸ் கீதா அவர்கள் இந்த கேட்டகரியிலேருந்து விண்ணப்பிச்சு CMRG கிராண்ட் வாங்கியிருக்காங்க. பாட்டனி டிபார்ட்மெண்ட்டுடைய HOD என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தலாமா? அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியார் அரசு கலை அறிவியல் கல்லூரியின் தாவரவியல் துறை தலைவர் நான். என்னுடைய பெயர் முனைவர் சரளா. இப்போ தாவரவியல் துறையில் ஆய்வு மேற்கொண்டு வரும் கீதா முதல்வர் அவர்களின் ஆராய்ச்சி நிதியின் மூலமாக 12.3 லட்சம் பெற்றிருக்கிறார். அவர்களுடைய ஆய்வு நெறியாளர் முனைவர் சுஜாதா. கீதா அவர்கள் எங்கள் துறையில் முது அறிவியல் பட்டம் பயின்றவர். MSc படிக்கும் பொழுதே அவர் ஆய்வில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். பெண்கள் பயன்படுத்தும் சானிட்டரி நாப்கின்கள் பெரும்பாலும் வேதியியல் பொருட்களால் ஆனது. அது புற்றுநோயை ஏற்படுத்தும் அபாயம் கொண்டதாக உள்ளதால் இவருடைய ஆய்வு இயற்கை பொருட்களை பயன்படுத்தி எவ்வாறு சானிட்டரி நாப்கின்கள் உருவாக்குவது என்பதே இவருடைய முக்கிய ஆய்வு. ஸோ அவருடைய ஆய்வு சிறக்க துறையின் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். வணக்கம். ரொம்ப அழகாக தன்னுடைய வாழ்த்து செய்திகளை பதிவு செய்தாங்க. இப்போது இதுக்கெல்லாம் மூளையாக இருந்து செயல்பட்ட அந்த ஆய்வு நெறியாளர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சுஜாதா, திருச்சி தந்தை பெரியார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தாவரவியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். என்னுடைய மாணவி கீதாவிற்கு சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் கிராண்ட் மூலம் eco-friendly menstrual products harnessing the natural properties of Acalypha indica and Senna elata for biodegradable sanitary napkin production ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்காக ரூபாய் 12.3 லட்சங்கள் வழங்கப்பட்டுள்ளது. பொதுவாக பெண்கள் பூப்படைந்த காலம் முதல் மெனோபாஸ் வரைக்கும் ஏறத்தாழ 8,000 முதல் 12,000 சானிட்டரி நாப்கின்கள் பயன்படுத்துகிறார்கள். சானிட்டரி நாப்கின்ஸ் தயாரிப்பில் பலவிதமான வேதிப்பொருட்கள், குறிப்பாக தாலேட்ஸ், பாரபீன்ஸ், டயாக்சின்ஸ் போன்றவை பயன்படுத்தப்படுகிறது. தொடர்ந்து பெண்கள் சானிட்டரி நாப்கின்ஸை பயன்படுத்தும் போது அதன் காரணமாக எண்டோமெட்ரியோசிஸ், இன்ஃபர்டிலிட்டி, கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், சர்விக்கல் மற்றும் ஒவேரியன் கேன்சர் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஆராய்ச்சி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமன்றி பயன்படுத்திய சானிட்டரி நாப்கின்களை எரியூட்டும் போது அதிலிருந்து வெளியேறக்கூடிய வாயுக்களான கார்பன் மோனாக்சைடு, பாஸ்டின், குளோரின், நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை ஏற்படுத்தும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இதன் அடிப்படையில் என்னுடைய ஆராய்ச்சி மாணவி கீதா மருத்துவ தாவரங்களை பயன்படுத்தி இயற்கை முறையில் சானிட்டரி நாப்கின்ஸ் தயாரிக்கும் ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளார். இதன் மூலம் பெண்களின் நலனும் சுற்றுச்சூழலின் நலமும் பாதுகாக்கப்படும். நன்றி. மேடம் அவர்கள் ரொம்ப அழகாக
தன்னுடைய ஆய்வு பற்றி சொன்னாங்க. இப்போ நம்ம சாதனையாளரை சந்திக்கலாம். மைசெல்ஃப் டி கீதா. நான் வந்து ஃபுல் டைம் ரிசர்ச் ஸ்காலராக டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்னியில் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் டாக்டர் ஜி சுஜாதா மேம் அசோசியேட் ப்ரொஃபஸர் அவங்கக்கிட்ட படிச்சுட்ருக்கேன். இப்போ நான் செகண்ட் இயர் முடிஞ்சு தேர்ட் இயர் போயிருக்கேங்க சார். ஆக்சுவலி சொல்லணுன்னா நான் பிஹெச்டி என்ரோல் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு கிராமத்தில் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் காலேஜ் லாங்குவேஜ்ன்றது எம்எஸ்சிலேயே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட்டு ஸ்கூல் அரசு பள்ளி, காலேஜ் அரசு கல்லூரி எல்லாமே தமிழ் மீடியத்தில் வரும்போது ஃபஸ்ட்டு நான் எங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன்னா எம்எஸ்சி வரும்போது ஸ்ட்ரகிள் ஆனேன். ஏன்னா எல்லாமே தமிழ். யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டில் போய் உட்காந்துறதுல இப்போ அந்த டிகிரிக்கும் ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடும். பிஜி வரும்போது தான் எனக்கு ரிசர்ச்னா என்னன்றது பிஜியில் தான் சார் தெரியும். ஏன்னா யூஜியில் நம்ம படிப்போம் தெரியும், இன்டெப்த்தாக நான் தெரிஞ்சுக்கலைங்க சார். ஆனால் நான் பிஜி வரும்போது ஒரு ரிசர்ச்னா இப்படி இருக்கும், சயின்டிஸ்ட்லாம் இப்படி இருப்பாங்கன்ற ஒரு ஆர்வம் எனக்கு பிஜியில் வந்துச்சு. அதுக்கு எங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே, இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. என் கைடு எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. அப்போயே என் கைடு என்னை வந்து பிஹெச்டி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, ரிசர்ச் லேப் நல்லா பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் பிஹெச்டி பண்ணுங்கன்னு அப்போயே என்னை ரொம்ப கைட் பண்ணாங்க. நான் பண்ணுவேன்னு எங்கள் மேம் என்னை பிலீவ் பண்ணாங்க சார், ரொம்ப நம்பினாங்க. அதே சமயம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஓடிட்டு தாங்க சார் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன ஒன்று தோணுச்சுன்னா, எந்த இடத்தையும் நம்ம கவர்மெண்ட் காலேஜில் படித்தோம், கவர்மெண்ட் பள்ளியில் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னோக்கி போகாமல் முன்னோக்கி போவோம். முடிஞ்ச அளவுக்கு மோதுவோமே, கிடைக்கிற வரைக்கும் நம்ம மோதுவோம். நமக்கு நாமே தோல்வியை ஏற்றுக்க கூடாதுல்ல. எல்லாருக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் படிப்பை ஸ்டாப் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அதை இருந்து போராடணும்னு நான் சொல்கிறேங்க சார். இன் பிஹெச்டியே என்ரோல் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் கைடு சப்போர்ட் இருக்கும், ஸ்டாஃப் சப்போர்ட்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்கும் நம்ம நம்பணுங்க சார். அந்த ஸ்டூடெண்ட் அவங்கள நம்பி என்னால் இது முடியும், என்னால் இந்த ஒர்க் பண்ண முடியும். நான் இப்போ என்னுடைய ரிசர்ச் டாபிக் கூட ப்ராடக்ட் பேஸில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லோரும் சொன்னது இது பண்ண முடியுமா அப்படின்னு என்கிட்ட ஒரு கொஸ்டின் வச்சாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு. எங்கள் மேம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க கைட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக நான் நம்பினேன், சரி நம்ம பண்ணலாம். நம்ம வந்து ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் ஆல்சோ ரிசல்ட், ஃபெயிலியர் ஆல்சோ ரிசர்ச். அதனால் நான் நினச்சேன், நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபர்ட் போட்டு நான் இதை பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்றதுக்காக அதை பேஸ் பண்ணி தாங்க சார் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. என்னுடைய நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலி சைடு ப்ரெஷர் இருக்குங்க சார். நான் ஊருக்கே போகிறதில்ல, ஏன்னா என்னால் அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. எங்கள் மேம் எனக்கு எப்பயும் சொல்கிறது என்னென்னா, பிஹெச்டி போட்டோம் பேப்பர் போட்டோன்னு இல்லாமல் நீ பண்ணக்கூடிய ரிசர்ச் சொசைட்டிக்கு பெனிஃபிஷியலாக இருக்கணும். ப்ளஸ் வந்து நார்மல் ஜேர்னல் இல்லாமல் ஒரு நல்ல இம்பாக்ட் ஃபேக்டர் ஜேர்னலில் பேப்பர் போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க நம்பிக்கையை நான் காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேங்க சார். எனக்கு வந்து ஓகே, ஆஃப்டர் பிஹெச்டி முடிச்சாச்சுன்னு, தீசிஸ் முடிச்சாச்சு, பிஹெச்டி அவார்ட் ஆகிடுச்சு, வாட் நெக்ஸ்ட்? எனக்கு என்னுடைய பிக்கெஸ்ட் ட்ரீம் பிஹெச்டி வந்ததுக்கப்புறம் எனக்கு தோணுனது என்னென்னா, நான் அப்ராட் கண்ட்ரீஸில் போஸ்ட் டாக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க சார். அம்மாடியோ, எனக்கு ஆசை, பட் அதுக்கு நான் எஃபர்ட் போட்டுட்ருக்கேங்க சார். இப்பயே போட ஆரம்பிச்சிருக்கேன். என்ன மாதிரி ரிசர்ச்சர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஒன்ஸ் நம்ம பிஹெச்டி வந்துட்டோம், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இதை இருந்து முடிச்சுட்டு டாக்டர் அவார்டு வாங்கிட்டு போகணுன்றது தாங்க சார் என்னுடைய ஆசை. ஒரு கஷ்டம் வருது அப்படின்றதுக்காக இந்த டிகிரியை ட்ராப் அவுட் பண்ணாமல் எல்லாருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ.
எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம ரிசர்ச்சில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார். நம்ம பேப்பர் எழுதுறதாகட்டும், நம்ம பப்ளிகேஷன் ஆகட்டும், இதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நமக்கே ஒரு கடத்தை எவ்வளோ இது வந்தாலும் அது இருக்கட்டும் அது அப்படின்னு சொல்லி அதை நம்ம yes, sir. வந்து அதை தீர்க்கலாம் முடியாது, அதை பாஸ் போட்டு வைப்போம், Yes, sir. அப்புறம் வந்து ஃபேஸ் பண்ணுவோம், முதலுக்கு இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்போம் அப்படின்னு sir. சொல்லிட்டு இந்த அதுக்கு ரிசர்ச் ரிசர்ச் இதை கடந்து உயரத்துக்கு போனாவே இதெல்லாம் இந்த பிரச்சனைகளை கண்ணுக்கு சின்னதாக Yes, sir. தெரியும். அது பக்கத்தில் நின்றுட்டு இருக்கறனால தான் அந்த பிரச்சனை நமக்கு பெருசாக தெரியுது. மக்களே, மாணவர்களே, அது அங்கேயே இருக்கட்டும், Yes, sir. நம்ம கடந்து உயரத்துக்கு போவோம். மேலேருந்து பாருங்க, பூதாகரமாக தெரிஞ்ச பிரச்சனைகள்லாம் சின்னதாக தெரியும், ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவோம். அதுதான் நம்மளுடைய கீதா எல்லாம் சொல்ல. நான் ரிசர்ச் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் எல்லாத்துக்கும் அதுதாங்க சார் சொல்கிறேன். பிரச்சனை இருக்கும், அது நம்ம வந்து மாற்ற முடியாது. நம்மளால மாற்ற முடிஞ்சது நம்ம ரிசர்ச்சில் நம்ம சக்சீட் ஆகி நம்ம பேப்பர் வந்து நல்ல ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணி நம்ம பிஹெச்டி முடிக்கிறது தான் நம்மளுடைய டார்கெட்டுங்க சார். ஸோ அதை நோக்கி நம்ம ஓடணும். பிரச்சனை வந்துக்கிட்டே தாங்க சார் அது இருக்கும். அது இப்போ சேர்ந்துருக்க ஜூனியர்ஸ் பிஹெச்டி ஸ்காலர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். எம்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கும் அதான் சொல்கிறேன். ஐயோ பிஹெச்டி அக்காங்க எப்படி படித்தா அவங்க ஒரு நாலேஜ் இருப்பாங்க அப்படி இப்படின்னு நீங்கள் பயந்துக்க வேண்டாம். உன் சப்ஜெக்டில் நீ நல்லா தெளிவாக படிங்க, படிக்கும்போது தெளிவாக படிங்க. அந்த படிப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல ஒரு ரீச்சை கொடுக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். உங்கள் சப்ஜெக்டை படிங்க, யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸு செட்டு கிளியர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிஹெச்டி படிக்கணுன்னா கைடை சூஸ் பண்ணி அந்த கைடும் கிட்ட போய் பிஹெச்டி ஜாயின் பண்ணி உங்கள் ஃபோக்கஸ் ரிசர்ச்சில் வைங்க. ஃபஸ்ட்டு ப்ரெஷர் இருக்கும். இப்போது நான் உமனாக இருக்கிறதால என்னால் எங்கள் அப்பா அம்மா என் ஃபேமிலி ரொம்ப சஃபர் ஆகுறாங்க தான். என்னால் அதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியலை. பட் என்னுடைய ஒரே ஒரு நம்பிக்கை, எந்த இடத்தையும் எங்கள் அப்பா அம்மாவை தலை குனிய விட மாட்டேன், அவங்களுக்கு என்னால் ஒரு பெருமை தர முடியும் நான் நம்புகிறேன். இனிமேல் கண்டிப்பாக ஆஃப்டர் நான் எங்கள் வில்லேஜ்லேயே ஃபஸ்ட்டு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் எங்கள் சரௌண்டிங்லேயே நிறைய கிட்டத்தட்ட ஒரு 20-25 வில்லேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பிஹெச்டி ஸ்காலர் நான் தான். நான் ட்ராப் அவுட் பண்ணால் எனக்கு அப்புறம் வரவங்க யாருமே இங்கே வர முடியாது. ஸோ நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் இதை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு முடிக்கிறேனோ அது இன் ஃப்யூச்சரில் எங்கள் ஊர்லேருந்து வர நிறைய பிள்ளைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுன்னு நான் நம்புகிறேன். ஸோ பேரண்ட்ஸ் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ராப் அவுட் பண்ணாதீங்க. அது இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அந்த உலகமே உங்களை கொண்டாடும். ஜெயிக்கிற வரைக்கும் போராடுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. கீதா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேச்சு கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். கீதா அவர்களுடைய சாதனைகள் தொடரட்டும், மென்மேலும் வளரட்டும். மற்றும் ஒரு சாதனையாளருடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். வணக்கம்.